ஒரு பாடல் ஒன்று வெளிவரப்போகுது. கவிஞர் சித்தி விநாயகம் எழுதின பாடல். அது பறை இசையில் வெளிவரப்போகுது. அப்போ அதுக்கு ஒரு நல்ல குரல் தேவை. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் முழக்கன் திரு. இன்னைக்கு பறையோட உட்கார்ந்துருக்கிறேன். பறையை இது ஒரு முகப்பறை. நம்மட ஊர் பறை மற்றது இருமுகப்பறை 2 பக்கம் இருக்கும். இது பழக்கிறதுக்கு இலகு தாளம் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு அதுக்காக இதை பாவிக்கிறோம் நாங்கள். என்னென்று சொல்லி சொன்னால், கனேடிய பிரதமரை ஈழத்தமிழர்களுக்கு உதவி செய்ய சொல்லி ஒரு பாடல் ஒன்று. அந்த பாடல் பழம்பெரும் கவிஞர் சித்தி விநாயகம் எழுதியிருக்கிறார். என்று சொன்னால், எங்களுடைய இந்த வரலாற்றுக்குள்ளால் நடந்து வந்த ஆக்கள் தான் வரலாற்று பின்புலத்தோட ஒரு அரசியல் பாடல் எழுத முடியும் என்று என்ற ஒரு வேண்டுகோளுக்கு நாங்கள் கவிஞர் எழுதியிருக்கிறார். பாட்டு நல்லா வந்திருக்கு. அது படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு எழுச்சி குரல் ஒன்று வேணும். கொஞ்சம் ஒரு ஹை பிச்சில் அந்த மாதிரி, அதாவது ஒரு நியாயம் கேட்குற குரல் மாதிரி நல்ல ஒரு எழுச்சி குரல் ஒன்று வேணும் மக்களே. அதாவது நீங்கள் நல்ல குரல் உள்ளாக்கள் படிக்கிறதுக்கு விரும்பினீங்கன்னு சொன்னால், இந்த பாட்டு படிக்கிறதுக்கு விரும்பினீங்கன்னு சொன்னால், உங்களோட குரலை பதிவு செய்து எங்களுடைய மரபிசை கலையகம் மின்னஞ்சலுக்கு அனுப்புங்க. அது கெட்ஃபான்னு சொல்கிறது, ECATFA@gmail.com. அது கெனேடியன் அகாடமி ஆஃப் தமிழ் ஃபோக் ஆர்ட்ஸ். முன்னுக்கு வரும், இமெயிலுக்காண்டி போட்டிருக்கோம். அப்போ அதனுடைய சுருக்கமான வடிவம் ECATFA@gmail.com. அதுதானே. அடுத்த மாதம் நிறைய பேர் வகுப்புகளுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அடுத்த மாதம் நடுப்பகுதியில் தொடங்குறதுக்கு இருக்கிறோம். கணக்க பேர் பழகலாம். நீங்கள் என்னென்னு சொல்லிச்சுன்னா, இப்போ வயசு இல்லை, பறைக்கு வயசு இல்லை. உங்களுக்கு சொன்ன மாதிரி பறையில் 36 தாளக்கட்டுக்கள், அதை நிலை அடிகள் என்று சொல்கிறது, பேசிக் பீட்ஸ். அது நாங்கள் 4 மாதத்தில் சொல்லிக் கொடுப்போம். முதல் ஒரு 2-3 வகுப்பு முதலாவது வகுப்பு பறையின் வரலாறு, பறை என்னென்னத்துக்கெல்லாம் பாவிக்கிறது அப்படியான இது தொடங்கிட்டு முதல் துடையில் தாளம் போடுறது தான் தொடங்குவோம். அதுக்கு பிறகு பறை வச்சிருக்கிறது, எப்படி வச்சிருக்கிறது, இந்த குச்சி எப்படி பிடிக்கிறது. இந்த குச்சி பிடிக்கிறதுல பெரிய விஷயம் இருக்குது. என்னென்னு சொல்லிச்சனால், எங்களுடைய போன முறையெல்லாம் இந்த வாத்தியம், அதாவது கச்சேரிக்கு போகும்போது எங்களுடைய ஆசான்மார் தொழுகும். அப்போ ஆனால் சனம் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கும், சனம் நல்லா அனுபவித்து கொண்டிருக்கும். அப்போ அந்த அடியல் அடித்து கொண்டிருக்கும் போது பறை நல்லா இலகுவாக பிடிச்சிருக்கணும், குச்சி வடிவாக பிடிச்சிருக்கணும். அப்போ தான் கன நேரம் வாசிக்கலாம். அல்லது பிள்ளையா குச்சியை பிடிச்சா கெதியாக களைச்சி போயிடுவீங்க. அப்போ அதுக்காக தான் இது அடிக்குச்சி என்று சொல்கிறது, இது சிண்டு குச்சி என்று சொல்கிறது. சிண்டு குச்சி சிண்டுறது, அதனால் சிண்டு குச்சி என்று சொல்கிறது. அப்போ இவர் இந்த பறையின இந்த மேல் பகுதிகளுக்கு தான் இவர் படுகும்போது நல்ல சத்தம் வேறு. இதுதானே, இது அடி, இதுக்கு பேஸுக்கு தான் பாவிங்க. இது சிண்டு குச்சி, இது அடிக்குச்சி. அப்போ பறையில் 3 முதல் ஒலிகள் தான் இருக்குது. என்னென்ன தமிழில் உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்து வர்ற மாதிரி பறையில் 3 ஒலிகளை வச்சு தான் மிச்ச தாளக்கட்டுகளை எல்லாம் அடிப்பினோம். அப்போ முதலாவது தா, தி, கு. இது தா, இது தி, பிறகு கூவும் அதோடு தான் அடிக்கிறது. அப்போ அது தா, தி, கு. அந்த தாளக்கட்டுகள் சொல்லி கொடுத்துட்டு 16 வகுப்பில் நீங்கள் நிலை அடிகள் அடித்து ஒரு கச்சேரிக்கு போகிறதுக்கு தயாராகிடுவோம். அப்போ பறையிலையும் கனப்பறை இருக்குது. இப்போ நாங்கள் கச்சேரியில் வாசிக்கிறத பார்த்துருப்பீங்க. ஒரு முகப்பறை வாசிப்போம், இந்த பறை வாசிப்போம். சில பேருக்கு பிடிச்சதுன்னா இந்த பறை வாசிப்போம். மற்றது பெரிய பறை இருக்குது, நம்முடைய இருமுகப்பறை இருக்குது. அது மற்றது தமர் இருக்குது, எங்களை பொடியிலெல்லாம் அடிப்பாங்க அந்த பெட்டிய குச்சியால் அப்படின்னு ஒன்று டொமாரண்டு அடிக்கிறது இருக்குல்ல. அது பின்னுக்கு பக்கத்தில் அடிக்கும்போது இருக்குது. மற்றது குக்குடு, ஊரில் அடிப்பார் ஒரு வளைய குச்சி ஒன்று இருக்கும், அடித்து கொண்டே இருப்பேன். அது குக்குடு, அதுவும் அடிக்கிறாங்க. மற்றது
உருட்டு சட்டி என்று இன்னொன்று இருக்குது. அது கூட தமிழ்நாட்டில் சொல்கிறது கிட்டமுட்டது குக்குடு மாதிரி தான் இருக்குது, நம்ம ஊரில் இருக்கிற குக்குடு மாதிரி. மற்றது முரசு அடிப்போம், அதோடு சேர்த்து முரசு இதெல்லாம் அடிப்போம். அப்போ நீங்கள் எந்த முதலாவது நீங்கள் பறையை பழகி போட்டு எந்த பறை உங்களுக்கு விருப்பம் என்று சொல்லி கச்சேரியில் நீங்கள் எல்லாம் அடிக்கலாம். மற்றது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பேராசிரியர் செர்னியன் என்று சொல்லி அவள் ஒரு மியூசிக் ரிசர்ச்சர், சரிதானே, இசை ஆய்வு செய்கிறோம். அவள் வந்து நம்முடைய மணிமாறன் மாஸ்டர் தமிழ்நாட்டில் இருக்கிறார், அவர்கிட்ட மாணவி வந்து படிக்கிறார். ஏன்னு சொன்னால் உலகத்திலேயே தான் ஆராய்ஞ்சதில் பறைதான் இசைக்கும் போது தன்னை ஆடச் செய்கிற ஒரே ஒரு வாத்தியம். அதால் தான் பறை படிக்கிறேன்னு சொல்லி பறை வந்து படிக்கிறார். அவங்க பறையில் வந்து தனக்கு விருப்பமான அந்த இதெல்லாம் பாடி அடித்து காட்டுவாள். தெம்மாங்கு அந்த தாளக்கட்டுகள்லாம் விருப்பம்னு சொல்லி இதண்டுவா. அவட படம் போட்டுக்கிறோன்னு பாருங்கள், நீங்களும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நக்கீரன் போன்ற ஏடுகள் கூடி அவ நேர்காணல் செய்து போட்டிருப்பினம். அவள் தமிழில் பறை கவர்ச்சியால் பிறகு தமிழும் படிச்சுவோம். அப்படி ஒரு சரியான ஒரு ஆழமான ஒரு ஆள். அப்போ எங்களுக்கு வெள்ளக்காரிய வந்து சொல்லித்தர வேண்டி இருக்குது, பறையில் இவ்வளோ விஷயம் எல்லாம் இருக்குது. தமிழனுக்கு அப்படி நாம் நாசமாக போயிட்டோம். இந்த ஆரிய பிராமணர்களுடைய வருகையால் நம்முடைய கலைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஒரு பண்பாட்டு படையெடுப்பால் கோயிலுக்குள்ளால் நாங்கள் வெளியில் விடப்பட்டு, அதாவது கற்பக்கிரகத்துக்களால் மூலஸ்தானத்துக்களால் வெளியில் நிற்கிற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம். முந்தி நாங்களாம் பூசை செய்த ஆக்களாக இருந்த நாங்கள் பூநூல் போட்டுக்கொண்டு. அப்போ அதுகளை எல்லாரும் வந்து அந்நியர்கள், இப்போ சிங்களவர் வந்து எங்களை நாட்டை பிடிச்சி ஆக்கிரமித்து வச்சுருந்தோன்னா கோபம் வருது. ஆனால் எங்களோட மொழியை பிடிச்சி எங்களோட கோயிலை பிடிச்சி ஆரிய பிராமணன் உள்ளுக்குள்ளே நிற்கிறான் அந்த பூநூலை போட்டுட்டு. அவனை இழுத்து தள்ளி போட்டு எங்களுக்கு பூசை செய்கிறதுக்கு எங்களால் முடியலை. அந்த மொழி செத்த மொழி இன்னும் அங்கே கருவறைக்குள்ளே இருக்குது. அதான் கவிஞர் சொல்லுவார், செத்த பிணம் மட்டும்தானா கோயிலுக்கு தீட்டு, அட செத்த மொழியை ஓட்டு, வடமொழியை ஓட்டு. அதாவது இந்த சமஸ்கிருதம் ஐயன் பூசை பண்ணுற சுக்லாம்பரதரம் இருக்குல்ல, அதை போட்டு தங்கத்தமிழும் தமிழீழம் மண்ணும் எங்கள் இருவிழிகள் என்று சொல்லி சொன்ன தமிழை அரியணை ஏற்றி வை என்று கவிஞர் சொல்லுவார். அது மட்டும் இல்லை, உடலை கெடுக்குதையா மிளகாய்க்காரம், ஊரையே கெடுக்குதையா அக்ரகாரம் என்று சொல்லியும் பாட்டு எழுதியிருப்பார். அப்போ தமிழருக்கான பொற்காலம் வரணும் என்று சொன்னார், தமிழீழம் தமிழ்நாடு விடுதலை அடையணும் என்று சொன்னார். நம்முடைய அங்கே இருக்கக்கூடிய சிங்கள படைகளையோ இந்திய படைகளையோ மட்டும் வெளியேற்றினா மட்டும் போதாது. இந்த கோயிலை தமிழர்களுடைய வழிபாட்டு இல்லை இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ளே இருக்கிற பிராமணனையும் விராட்டி தமிழை கொண்டு போய் நாம் அங்கே சேர்க்கிறவையிலே நாம் செய்தால்தான் முழுமையான விடுதலை. நம்முடைய மூளையில் போட்டிருக்கக்கூடிய அந்த விலங்கை புட்டுங்கி எறிஞ்சால்தான் அப்போ எங்களுடைய முழுமையான விடுதலையை வந்து நாங்கள் அனுபவிக்க முடியும். ஐயா புதுவரத்தினத்துறை அவர்கள் சொல்வார், எங்கள் சிறு பிள்ளை எழுந்து நடப்பதற்கு சிறு தடைகள் இருப்பதையே வெறுக்கின்றோம். எங்களுடைய சின்ன பிள்ளை அங்கே எங்களை போட வைக்கல முட்டு படுறதையே நாங்கள் விரும்புகிறோம், எங்களுக்கு தேவை முழுமையான விடுதலைன்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் அன்பு தமிழ் உறவுகளை நாங்கள் வந்து விலங்கொடித்த மனிதர்களாக வர்றதுக்கு எல்லா இடத்துலையும், அதாவது தமிழ் வந்து பிறக்கிறதுலேருந்து இறக்கும் மட்டும் தமிழ் மொழி தான் இருக்கணும். நம்முடைய பிறப்பில் 31 அது இது மற்றது பிறந்த நாள் விழாவில் அப்படி தொடங்கி திருமணம் இறப்பு வீடு இதுகளுக்கு எல்லாமே வந்து தமிழ் மொழியில் தான் நடக்கணும். அப்போ இதுக்குள்ளே என்னென்ன பிராமணன் வந்தான், இதுக்குள்ளே யோசிச்சு பார்க்க வேண்டாமா நீங்கள்? இப்போ இருக்கக்கூடிய ஈராக் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இந்த பிராமணர்கள் வந்து என்னென்ன நம்மளோட கோயிலுக்குள்ளே பூந்தான், சிங்களவன் என்னென்ன நம்முடைய நாட்டுக்குள்ளே பூந்தான், அது மாதிரி தான் இவன் பூந்துருக்கிறான். இவன் வந்து கொஞ்சம் அறிவை பாவிச்சு எங்கள்கிட்ட காசை கறந்து கொண்டு இருக்கிறான். நாம் குளிருக்குள்ளேயும் கண்டபடி வேத்து ஒழுக வேலை செய்துட்டு கொண்டே பிராமணர்கிட்ட கொடுக்குறோம் இல்லையா? நன்றி தமிழ் உறவுகளே. வாழ்தல் இனிது நாமார்க்கும் குடியிலோ நம்மனே அஞ்சோம். இது முடிக்கும்போது தீர்மானம்னு சொல்லி முடிக்கிறது ஒரு விஷயத்தை பறையில் ஒரு தீர்மானம் ஒன்று பார்ப்போம். இதுக்கு பேர் குத்தா 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 தீம்
குத்தா 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 தீம் குத்தா 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 தீம்